பாட்டு கேட்டாலே போதும் வீட்ல இருந்தபடியே ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். இணையத்துல அடிக்கடி இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இத பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியும் இருப்பாங்க. ஆனா இது உண்மையிலே சாத்தியமா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது தந்திரம் இருக்கா? வாங்க இத பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா அலசுவோம். எல்லார் மனசுலயும் ஓடுற அந்த $1,000,000 கேள்வி இதான். பாட்டு கேக்குறது மூலமா நிஜமாவே காசு பார்க்க முடியுமா? எந்த வேலையும் செய்யாம நமக்கு புடிச்ச மியூசிக்க ரசிச்சுக்கிட்டே வருமானம் வருதுன்னா எவ்ளோ சூப்பரான விஷயம். இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான பதில் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். உண்மைதான். ஆனா ஆமாங்க, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இது ஓரளவுக்கு பாசிபிள் தான். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். இந்த ஆனா அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. முதல்ல இது எப்படி வேலை செய்யுது, இதோட பின்னாடி என்னன்னு சுருக்கமா பாத்துருவோம். இந்த பிசினஸ் மாடல் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மியூசிக் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கடல். டெய்லி புது புது பாட்டு ரிலீஸ் ஆகுது. சில புது பாடகர்களோ இல்ல மியூசிக் கம்பெனிகளோ அவங்களோட பாட்டுக்கு ஆரம்பத்துல ஒரு ரீச் கிடைக்கணும், வியூஸ் வரணுங்கிறதுக்காக சில பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட பணம் கொடுத்து விளம்பரம் செய்வாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தாங்கள் வாங்கின அந்த பணத்துல ஒரு சின்ன பங்கை மட்டும் அந்த பாட்டை கேட்டு ரிவ்யூ பண்ற யூசர்ஸ்க்கு, அதாவது நமக்கு கொடுப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா இதுதான் இதோட அடிப்படை லாஜிக். பேக்ரவுண்ட் என்னவோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இங்கதான் நாம சில கசப்பான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இதுல நீங்க சம்பாதிக்கக்கூடிய தொகை மிக மிக குறைவு. அதாவது ஒரு பாட்டை நீங்க முழுசா கேட்டு அதுக்கு ரிவ்யூ எழுதினா கூட உங்களுக்கு சில பைசாக்கள் இல்லனா அதிகபட்சம் ஒரு சில ரூபாய்கள் மட்டும்தான் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு ஒரு மாச செலவு ஊட்டலாம் இல்ல ஒரு பார்ட் டைம் இன்கமா மாத்தலாம் நினைச்சா அது சத்தியமா நடக்காத காரியம். ரெண்டாவது ஏமாற்றம் என்னன்னா, இது ரொம்பவே பொறுமைய சோதிக்கிற ஒரு ப்ராசஸ். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற அந்த சின்ன தொகையை கூட உடனே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட வித்ட்ராவல் லிமிட் வச்சிருப்பாங்க. அதை ரீச் பண்றதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா பொறுமையே போயிடும். பல மணி நேரத்தை செலவழிச்சு உங்க ஃபோன் பேட்டரியும் டேட்டாவையும் காலி பண்ணதுதான் மிச்சமா இருக்கும். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் பிளே ஸ்டோர்ல நடக்குது. ஏகப்பட்ட போலி ஆப்ஸ் அங்க இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் பாட்டெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு அந்த வித்ட்ராவல் லிமிட்டை தொடும்போது கரெக்டா உங்க அக்கவுண்ட்டை முடக்கிடுவாங்க. இல்லனா ஸ்கிப் பண்ணவே முடியாத அளவுக்கு வரிசையா விளம்பரங்களை காட்டி உங்க கடுப்பு கிளப்புவாங்க. இவங்களோட மெயின் டார்கெட்டே உங்களை வச்சு விளம்பரம் பாக்குறதுதானே தவிர உங்களுக்கு காசு கொடுக்கறது கிடையாது. முதல்ல 500 ரூபாய் கட்டுங்க, தினமும் பாட்டு கேட்டு 100 ரூபாய் சம்பாதிங்க. இந்த டயலாக நீங்க கண்டிப்பா இன்டர்நெட்ல எங்கேயாவது கிராஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி யாராவது சொன்னா தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு நம்பிடாதீங்க. இது ஒரு பக்கா முதலீட்டு மோசடி. ஈஸியா காசு பார்க்கலான ஆசைய தூண்டி ஏமாத்துற ஒரு தந்திரம். இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் புரியுது. எந்த ஒரு ஆப்போ இல்ல வெப்சைட்டோ உங்களுக்கு நாங்க பணம் தாரோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சோண்டு பணம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாலே அது 100% ஸ்கேம் தாங்க. வேலை தர்றதா சொல்லிட்டு நம்மகிட்டே காசு கேட்கறவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான் அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இதுல ஏமாத்தாத பாதுகாப்பான ஆப்ஸ் எதுவுமே இல்லையான்னு நீங்க கேக்குறது புரியுது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரண்ட் மியூசிக் ஆப், அதாவது மோட் ஏர்ன் ஆப், அப்புறம் பிளேலிஸ்ட் புஷ். இந்த ரெண்டும் உலகளவுல கொஞ்சம் பாப்புலரான ஓரளவுக்கு நம்பகமான பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பிளேலிஸ்ட் புஷ்ல நீங்க பாட்டு கேட்டுட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு ரிவ்யூ எழுத தெரிஞ்சிருக்கணும். இதை ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். பாதுகாப்பானது அப்படின்னா உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை திருட மாட்டாங்கன்னு அர்த்தமே தவிர இதுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு அர்த்தம் கிடையாது. ஃபைனலா நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை இருக்கு. எந்த ஒரு ஆப் உங்ககிட்ட முதலீடா காசு கேட்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய அடையாள அட்டைகள், பேங்க் பாஸ்வேர்டு, ஓடிபின்னு எந்த ஒரு பர்சனல் டேட்டாவையும் யாருக்காகவும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உண்மையான பிளாட்ஃபார்ம்ஸ் இதையெல்லாம் எப்பவுமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு காசுக்காக நம்மளோட டிஜிட்டல் செக்யூரிட்டியும் பர்சனல் டேட்டாவையும் பணம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்மளோட இந்த பொன்னான நேரத்தோட மதிப்பு வெறும் சில பைசாக்கள் தானா? இல்ல மியூசிக் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தர ஒரு விஷயமா மட்டுமே இருக்கணுமா? சிம்பிளா சொல்லணும்னா, பாட்டு கேட்டு நிச்சயமா பணக்கார ஆக முடியாதுங்க. சும்மா ஒரு ஜாலிக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இது ஒரு பெரிய வருமான வாய்ப்பா நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.